ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ரயில் ஃபேனிங் ஃபிலிம்ஸ்ங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இந்தோர் ஜங்ஷனில் இருக்கோம். இங்கே எப்படி வந்து சேர்ந்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம சென்னையிலேருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பிடிச்சி போபால் போயிட்டு போபால்லேருந்து இந்தோருக்கு வந்து ஒரு ஓவர் நைட் ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின் நம்பர் 19304 அப்படின்ற ஒரு ட்ரெயின் நம்பர். ஸோ அதை பிடிச்சி நம்ம வந்து இங்கே காலைல வந்து சேர்ந்தாச்சு. ஒரு 4:30 மணி 5 மணிக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இங்கே வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னாக்கா, நம்ம வந்து பாட்டல் பண்ணி போனாங்க. பாட்டல் பண்ணி போயிட்டு அங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மீட்டர் கேஜ் ஜேர்னி இருக்குது, YDM ஜேர்னி இருக்குது. ஸோ அதை ஸ்பாட் பண்ண தான் நம்ம இங்கே இந்தோர் வந்து சேர்ந்துருக்கோம். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டார்மெண்ட்ரி கிடைக்கல. இங்கே எப்படின்னா டைம் ஸ்லாட் வந்து இப்போது அவைலபிள் இல்லை, காலைல அவைலபிள் இல்லை. அதாவது இன்னைக்கு ஈவினிங் 8 மணிலேருந்து நாளைக்கு காலைல 8 மணி வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, வெளில போயிட்டு ஒரு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணியிருக்கோம். அது என்ன ஹோட்டல்னாக்கா ஹோட்டல் கிவி இன்னுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹோட்டலில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அங்கேருந்து அந்த ஹோட்டல்லேருந்து ஏதாவது பஸ்ஸோ இல்லை ஆட்டோவோ பிடிச்சி நம்ம வந்து பாட்டல் பாணி போனோம். ஏன்னா இந்த பாட்டல் பாணி ஹெரிட்டேஜ் ட்ரெயின் வந்து ஆக்சுவலி இது ஹெரிட்டேஜ் ட்ரெயின். ஸோ பாட்டல் பாணிலேருந்து தான் இது வந்து கிளம்புது. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ட்ரெயின் வந்து மோவிலேருந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து மோவிலேருந்து கிளம்பல, அதாவது டாக்டர் அம்பேத்கர் நகர்லேருந்து கிளம்பல. நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கப்புறம் எப்படி போகிறேன்னு எதுவும் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ஹோட்டல் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு நம்ம வந்து டேரெக்டாக பாட்டல் பண்ணி போகலாம். இப்போ ஹோட்டல் போகிறோம் இல்லையா, அது உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே பாடல் பண்ணி போகலாம். ஓகேவா, ஸோ இதுதான் இந்தோர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கோமோட்டிவ் மாடல் வச்சுருக்காங்க, இங்கே பாருங்கள். ஸோ நல்லா இருக்குங்க காலையில். சரி, வாங்க போவோம். போயிட்டு உங்களை எங்கே சந்திக்கலனாக்கா ஹோட்டல் போயிட்டு அங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். அதுலேருந்து நம்ம வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா, வாங்க போகலாம். இந்தோர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோங்க. ஸோ அந்த ஹோட்டலில் காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்னதாக ஒரு வ்ளாக், அந்த வ்ளாக் அப்படியே கண்டினியூ ஆகும். நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டார்ட் பண்ணுது. இந்த ஹோட்டல் பேர் வந்து கிவி இன் ஹோட்டலு. ஸோ இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தோர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து 2.3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆட்டோ பிடிச்சி வந்தோம். ஆட்டோக்காரன் வந்து 150 ரூபா கேட்டாங்க. ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன் நான். இப்போது கிருஷ்ணா வந்து மேலே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருக்கான். ஸோ அவன் ஃப்ரெஷ்அப் ஆகி முடிச்சிட்டானாக்கா நம்ம வந்து போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு இங்கேருந்து பாட்டல் பாணி போனேங்க. ஸோ நம்மளோட ஜேர்னி வந்து பாட்டல் பாணிலேருந்து கண்டினியூ ஆகும் இந்த ஒரு வ்ளாகு. ஸோ அங்கே போய் நம்ம வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மீட்டர் கேஜ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து கிளிப்பிங்ஸ் போடுறேன், வீடியோ கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன், பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டீசெண்டாக இருந்துச்சு. உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு டேபிள் இருந்துச்சு, நம்மளுக்கு அது தேவைப்படல. அப்புறம் பெட் இருந்துச்சு 2 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி. அண்ட் வாஷ்ரூமும் நல்லா க்ளீனாக இருந்துச்சு. சோப் அண்ட் டவல் கொடுத்துட்டாங்க. ஸோ நல்லதாக போச்சு. நம்மளோட டவல் வந்து ஈரமாகாது, அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இங்கே செம்ம பண்ணிங்க. ஸோ எதாவது ஈரம் ஆயிடுச்சுன்னா காயது ரொம்பவே கஷ்டம். இந்த ஹோட்டல் ஸ்டேயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 650 ரூபா. இது எப்படின்னாக்கா GoIBBல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. 3 ஹவர்ஸில் ஸ்டே பண்ணலாம், 6 மணி நேரம் ஸ்டே பண்ணலாம், 9 மணி நேரம் ஸ்டே பண்ணலாம். ஸோ நாங்கள் எடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 3 ஹவர்ஸ் ஸ்டே. ஸோ 3 ஹவரில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது போயிட்டு மேலே கிருஷ்ணா ரெடி ஆகிட்டானா அவனை கூப்பிட்டு வந்துட்டு இங்கே ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டு டேரெக்டாக இங்கேருந்து கேப் போட்டு பாட்டல் பாணி போகலாம். பாட்டல் பாணி போயிட்டு நம்ம வ்ளாக் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா கைஸ், இப்போ வந்து சாப்பிட்லான்னு ஒரு கடைக்கு வந்துருவாங்க. இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னாக்கா அகர்வால் ஸ்வீட்டா. ஸோ அங்கே வந்து போஹா வாங்கியிருக்கோம், இந்த பாருங்கள் போஹா வாங்கியிருக்கோம். அண்ட் ஒரு ஆட்டோக்காரனை வந்து ட்ராப் பண்ணார். ஸோ அவர்கிட்டே பேசியிருந்தோம், பாட்டல் பாணி போகிறீங்களான்னு சொல்லிட்டு 500 ரூபாய் கேட்டார். சரி அவர் கூட அப்படியே பாட்டல் பண்ணி போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் ஆட்டோவில் அங்கே தான் வெயிட் பண்ணிக்காரு. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் அந்த ஆட்டோ ஏறி போக வேண்டியதான் பாட்டல் பண்ணி. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னாக்கா மவு ஸ்டேஷனுக்கு அப்படியே எப்படி போனால் மவு ஸ்டேஷன், நம்ம வந்து அப்படி போகாமல் அப்படியே ரைட் எடுத்து போயின்னுக்கோம். இதான் மோவோட மார்க்கெட் ஏரியாங்க. கைஸ், இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னாக்கா இப்படியே போனோம்னா நம்மளுக்கு வந்து பாட்டல் பாணி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் இருந்துச்சு, கரண்ட் மோட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஆட்டோ வந்து இதுக்கு தான் வந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து ஆட்டோ போகாதான் நினைக்கிறேன். பாருங்கள் ஏதோ வாட்டர் கிராசிங் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே நடந்து தான் போனோம். ஸோ இங்கேருந்து நம்ம ஆட்டோக்கார அண்ணாக்கு வந்து ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்பி போவோம். தேங்க்ஸ் பையா. आपका नाम? मोहिन कुरैशी. ஸோ அண்ணன் தான் வந்து நம்மளை வந்து ட்ராப் பண்ணாரு. இந்தோர் சிட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு எப்போ ஒரு 9 மணிக்கு கிளம்புனா இப்போ வரதுக்கு 10 மணி ஆயிடுச்சுங்க.
ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிட்டு ட்ரெயின் ஸ்பாட்டிங் ஆரம்பிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் பையா, பை பை பை. பாட்டல் பண்ணி ரீச் ஆயாச்சுங்க. ஸோ அப்படியே நடந்து வந்தோம். சவுண்டு கேட்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம சவுண்ட் இல்லை அங்கே பாருங்க. ஸோ இதாங்க பாட்டல் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன். அந்த லோகோமோட்டிவ் பாருங்க, ட்வின் லோகோமோட்டிவ். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம். சரியான வைப்புங்க. காலைல வந்தோடனே இந்த மாதிரி ஒரு வைப்பு நெக்ஸ்ட் லெவல். பாருங்க பின்னாடி இருக்க லோகோமோட்டிவ் பாருங்க, செம்மையா பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. 6736 ரோட் நம்பர், இங்க 6717. பின்னாடி தெரிந்து பாத்தீங்களா? ஸோ இதாங்க பாட்டல் பாணி ரயில்வே ஸ்டேஷன். ஸ்டேஷனுக்கு வெளியில வந்து போர்டு இல்லை, பாட்டல் பாணி போர்டில். நான் அப்படியே உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாட்டல் பாணி. ஸோ ஃப்ரேமே பயங்கரமான ஒரு ஃப்ரேமாக இருக்குது பாருங்களா. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்கா மவுலேருந்து கிளம்புற மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாட்டல் பாணிலேருந்து கிளம்புது. ஏன்னா கேஜ் கன்வர்ஷனுக்காக அது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து கேஜ் கன்வர்ஷன் பண்ணிட்டு வராங்க. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே வந்தாச்சு. ஏன்னா இதுவுமே வந்து எப்போ ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு தெரியாது இந்த ஒரு சர்வீஸுமே. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ஜேர்னியை பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி இந்த ஜேர்னி. ஓகேவா? ஏகப்பட்ட ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே ட்ரெயின் வீடியோஸு, ட்ரெயின் ஃபோட்டோஸு ப்ளஸ் எதாவது மீம்ஸ் எதாவது போட்டுன்னு இருப்பேன், பாருங்கள். லோகோ செக்கெல்லாம் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குது, செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது லோகோமோட்டிவ் பார்க்கறதுக்கு. பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பாருங்கள். அங்கே மரம் இருக்குது, பக்கத்தில் வந்து டைகர் இருக்குது. ஸோ இது வந்து போகிற ரூட்டுமே அந்தமாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி காட்டு வழியாக போகிறதுனால இந்த மாதிரி ஒரு சூப்பரான லிவரியில் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ सर தான் வந்து लोको पायलट இந்த लोकोमोटिव के सर हम चेन्नई से आ रहे हैं सर ये लोकोमोटिव देखने के लिए जर्नी करने के लिए हम आ रहे हैं लेकिन वो ब्रॉडगेज के लिए कन्वर्ट मऊ से यहाँ से कन्वर्ट कर दिया है ना हाँ यहाँ से क्लोज है हाँ जैसे हम उधर पहुँच के देखे उन्होंने बोला पाटर पानी से निकल रहा है आप रेगुलर चलाते हैं गाड़ी कैसा लगता है आपको अच्छा लगता है ना आप दो तीन बात आप बोलिए आप मेरे चैनल में आपको कैसा लगता है एमजी मीटर गेज चलाने के लिए ये भारत की दूसरी सबसे बड़ी मीटर गेज है स्टेट ट्रेन है ये लगभग 1862 और 1857 के मध्य इसका शिलान्यास हुआ था और लगभग 1963-1964 में इसमें सर्वाधिक लोकोमोटिव जो स्टीम इंजन है यहाँ सर्वाधिक चल रहे हैं ये राजपूताना रेलवे और अपना होलकर स्टेट के दोनों की कॉम्बिनेशन थी ब्रिटिश कालीन थैंक यू सर बात करने के लिए यही मेरा चैनल है सर चलो थैंक यू सर ये सब्सक्राइब சார் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க ஸோ அதான் சார்கிட்ட சொன்னேன் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நம்மளை வந்து இந்த லோக்கோமோட்டிவ்லாம் பார்க்க முடியாது ஸோ அதனால தான் வந்து நம்ம
முடிஞ்ச வரைக்கும் என்ன ஜேர்னி பண்ணோம்னாக்கா வந்தே பாரதம் நம்ம வந்து பண்ணுறோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி மீட்டர் கேஜ் ஜேர்னி, நேரோ கேஜ் ஜேர்னி எல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணுங்க. ஸோ அதான் எல்லா ரயில் ஃபேன்ஸோட ஒரு ஒரு மோட்டோவாகவே இருக்கும், ஒரு குறிக்கோளாகவே இருக்கும். கைஸ், நம்ம ட்ரெயின் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்ப போகுதுங்க. இப்போ மணி வந்து 10:45, 11:10 கிளம்பிடும். ஸோ உள்ளே போய் இன்டீரியர் எடுக்கலாம்னு பார்த்தாக்கா நம்மளுக்கு வந்து இங்கேருந்து போகிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. இது பாருங்க, இந்தமாரி லோகோமோட்டிவ்லாம் பார்த்துட்டு போகிறது மனசே வர மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து இந்த டைரக்ஷனில் போகிறோம். இதோட லிவரி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இதோட லிவரி பாருங்க, மான் எல்லாமே வைல்ட் லைஃப் காமிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. செம்மையா இருக்குங்க. இன்டீரியர்ஸ் எல்லாம் பொறுமையா பாத்துக்கலாம். லோகோமோட்டிவை சலிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஸ்பாட் பண்ணலாம். ஸோ பாருங்க, எனக்கு கண்டிப்பாக மனசே வரல இங்கேருந்து விட்டு போகிறதுக்கு. இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சிமாஃபோர் சிக்னலிங் எல்லாம் இருக்குது பாருங்க. ஸோ டுவர்ட்ஸ் இந்த பக்கம் தான் நம்ம போவோம். அண்ட் கோச்சஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணி சூப்பராக ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக வைல்ட் லைஃபை குறிக்கிற மாதிரியே தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ பாருங்க, ஸோ இந்த வியூ நல்லா இருக்குல்ல. कालाकुंड में मिलता हूँ सर, रिटर्न यही सेम ट्रेन में जर्नी कर रहा हूँ. अच्छा, हांग मारिए और चगिंग दीजिए सर. अच्छा, नहीं अभी नहीं, ट्रैवलिंग टाइम पे. ஸோ சொல்லியாச்சு லோகோ பைலட் கிட்ட, நல்லா அடிச்சு விடுங்க சார், நல்லா புகையை பறக்க விடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஹாங்கு அடிக்க சொல்லியிருக்கோம், பார்க்கலாம். இங்கே பாருங்க, பழைய சிக்னல் சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதான் பாட்டில் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க. இப்போ கோச் பாருங்க, கோச் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கோச் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கோச் இருந்துச்சு. ப்ரௌன், உங்களுக்கு தெரியும், மரூன் கலரில் ட்ரெயின் போர்டு. ஸோ ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இல்லை. கைஸா லோகோமோட்டிவை நல்லா பார்த்தாச்சு. நம்ம இப்போது கோச் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அப்படியே நடந்து வந்து கோச் எல்லாம் எப்படி இருக்குது, ஸ்டேஷன் எப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன். இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போது வந்து பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா விஸ்வடம் கோச். ஸோ இதுதான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அங்கே இந்த காலாக்குண்ட்லேருந்து வரும்போது இந்த D1 D2 அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் 2 hours ஜேர்னி பண்ணுவோம். போகும்போது இந்த கோச் எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். ஓகேவா, வாங்க போகலாம். ஏறும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க வயசானவங்க, ஏன்னா கொஞ்சம் ஸ்டெப்பெல்லாம் ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து வந்தவுடனே நம்மளுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா, ஸோ எம்ஜியில் இந்தமாதிரி சூப்பரான ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு. இங்கே வந்து உங்களுக்கு லிக்விட் சோப் கொடுத்துருக்காங்க, டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு சார்ஜிங் சாக்கெட் இருக்குது, தண்ணி வருதுங்க. அண்டு இங்கே ஜெட் ஸ்ப்ரே இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. அண்ட் அங்கே வந்து உங்களுக்கு டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. அண்ட் வாசனை திரவியமும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு லைட்டு, ஃபேனு இதெல்லாம் ஆன் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வாஷ் ரூமை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே கொடுத்துறாங்க பாருங்கள், வேகன்சி இருந்தாக்கா ரெட்டில் லைட் எரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. இந்த லைட்டெல்லாம் இன்னும் ஆன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு, பார்த்துடலாம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள். ஸோ இங்கே 2 பேர், இந்த பக்கம் 2 பேர். ஸோ இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இப்படி பார்த்துட்டு உட்கார மாதிரி இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொஷினிங் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. இதுமாரி ஒரு ட்ரேவும் இருக்குது, நீங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா சாப்பிட்லாம் இங்கே வச்சுட்டு. உள்ளவும் வந்து டஸ்ட்பின் இருக்குது, நோ ஸ்மோக்கிங் போட்டிருக்கு. நம்ம ட்ராவல் பண்ணது வந்து ஏசிங்க, ஏசி இதில் ஆன் பண்ணுவாங்க. அண்ட் ஃபேன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா.
கைஸா ட்ரெயின் இங்கே நின்றுக்குங்க. ஸோ இதான் வந்து பாட்டல்பாணி ஸ்டேஷனு, ஆக்சுவல் ஸ்டேஷன். இங்கே வந்து வாட்டர் ஃபால் இருக்குது, வாட்டர் ஃபால் ஸ்டேஷன் இங்கே. ஸோ இங்கே வந்து ட்ரெயின் வந்து ஒரு 50 நிமிஷம் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே இறங்கியிருக்கோம், இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வியூ பாயிண்ட் தான் இது. ஸோ அங்கே பார்த்தீங்களா அதுதான் வந்து வாட்டர் ஃபால்ஸ், குதிரை சவாரி எல்லாம் பண்ணுறாங்க இங்கே. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊட்டி டாய் ட்ரெயின் மாதிரி தான். ஸோ அங்கங்கே நிற்கும், இறங்கி நம்ம வந்து வியூஸை போய் பார்த்துட்டு திரும்பி ட்ரெயினில் போய் ஏறிக்கணும். ஸோ அங்கே பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து பாட்டல்பாணி வாட்டர் ஃபால். ஸோ இங்கேருந்து அப்படியே தண்ணி விழுந்து அப்படியே அந்த பக்கம் போகுது. கைஸ் நம்ம ட்ரெயின் இங்கே நிற்கோங்க. ஸோ வாட்டர் ஃபால் ஸ்டேஷனில் இங்கே நிற்கும். அப்படியே இறங்கி இப்படி வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா, ஏகப்பட்ட கடைங்க, அது இது ஐஸ்கிரீமு ஸ்நாக்ஸ்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்லாம். டீ குடிக்கிற இடம்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து ட்ரெயினை பார்த்தாலே பசி எடுக்காது. ஸோ அதனால் வந்து ஏதோ நான் சாப்பிடல, ஜஸ்ட் உங்களுக்கு காமிலான்னு சொல்லிட்டு வந்தேன். பாருங்க, ஒட்டக சவாரி, குதிரை சவாரி கூட இருந்துச்சு. குதிரை அங்கே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ பாருங்கள், ஃபுல்லாக ஃபுட் ஐட்டம்ஸ் தான். கரும்பு ஜூஸ் கடை, அது இதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, பாருங்க ஃபுல்லாக கடைங்க. சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், கோபுரத்தில் நம்ம அப்படியே முன்னாடி போயிட்டு லோகோமோட்டிவை ஸ்பாட் பண்ணலாம். ஓகேவா, சாப்பிட்ற இடம் இதுதான், இந்த மாதிரி தான் இருக்குது. இது பாருங்கள், குதிரை சவாரி பாருங்கள், குதிரை சவாரி, ஒட்டக சவாரி எல்லாமே இருக்குது. நே பையா, நம்ம ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் வரல, நம்ம வந்து லோகோமோட்டிவ் ஸ்பாட் பண்ண வந்தோம். கிருஷ்ணா இருக்கான், கிருஷ்ணா வந்து வீடியோ எடுத்துன்னு இருக்கான். நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க சானா. இங்கே கிளைமேட்டும் நல்லா இருக்குது, வாட்டர் ஃபால் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அப்படியே முன்னாடி போயிட்டு அப்படியே ஒரு வாக் அரவுண்ட் பண்ணிட்டு வரலாம், லோகோமோட்டிவ் போய் பார்க்கலாம். ஓகேவா, வாங்க கைஸ். நம்மளோட விஸ்வடம் கோச் எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் ஏறும் போது. இது பார்த்தீங்கன்னாக்கா சீட்டர் டைப் கோச்சுங்க. ஸோ மீட்டர் கேஜில் இந்த மாதிரி சீட்டு டைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர், இங்கே 2 பேர், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. இந்த பக்கம் உங்களுக்கு வந்து வாஷ்ரூம் இருக்குங்க, வாஷ்ரூம் எல்லாம் பெருசாகவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம அப்படியே இறங்கலாம், இறங்கிட்டு முன்னாடி போகலாம். வாங்க முன்னாடி போயிட்டு லோகோமோட்டிவை ஸ்பாட் பண்ணலாம். எத்தனை வாட்டி ஸ்பாட் பண்ணலாம் சலிக்காது இந்த லோகோமோட்டிவு. இப்போ ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க பாருங்கள், இதுலேருந்து தான் நம்மளுக்கு பவர் கிடைக்குது, லைட்ஸு ஃபேன்ஸ்க்கு எல்லாமே. ஸோ இதெல்லாமே 2 years. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பழைய பலகை மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதில் ஸோ இந்த கோச் அந்த மாதிரி இருக்குது. இந்த பார்த்தீங்களா, ஸோ இந்த மாவலி மார்வால் நம்ம பார்த்துப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இது. சரி வாங்க முன்னாடி போவோம். முன்னாடி போயிட்டு லோகோமோட்டிவை ஸ்பாட் பண்ணலாம். வாங்க. இங்கே இருக்கிற டூரிஸ்ட் எல்லாமே வாட்டர் ஃபால் அங்கங்கே தான் போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ பாருங்க, இங்கே ஃபோட்டோ ஷூட். கைஸா இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டல்பாணி வாட்டர் ஃபால் ஸ்டேஷனில் வந்து ரொம்ப நேரம் நின்னாச்சு. இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து ட்ரெயினிங் வந்து கிளம்பிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்னதாக ஒரு கேட் சைடிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இது மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து இன்கேஸ் ட்ரெயின் ஏதாவது பிரேக் ஃபால் ஆகாது, பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சுனாக்கா அப்படியே வந்து நிற்கிற மாதிரி கேட் சைடிங் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஸோ நம்மளோட ட்ரெயின் இங்கே நின்று இருக்கு. டைம் ஆயிடுச்சு, நான் ரொம்ப நேரமாக இங்கே நின்ற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அப்படி வாங்க போயிட்டு நம்ம உள்ளே போய் ஏறிடலாம். அண்ட் கைஸ் டிடி கிட்டே கேட்டேன், அவர் என்ன சொன்னாக்கா இந்த வாட்டர் ஃபால் வந்து ஒரு ஸ்டாப்பு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பிரிட்ஜ் ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி ட்ரெயின் நிறுத்துவாங்க. ஸோ அங்கேயும் போய் நம்ம வந்து ஸ்பாட் பண்ணலாம். ஸ்பாட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து காலாக்கோன் தான். ஸோ காலாக்கோன் லாஸ்ட் ஸ்டாப்.
கைஸ் நம்ம இப்போ வந்து அப்படியே முன்னாடி போயிட்டுருக்கோங்க. பிரிட்ஜ் நம்பர் 647. ஸோ இதான் ஸ்டாப் பேர். முன்னாடி போகலாம். முன்னாடி போயிட்டு அந்த சூப்பரான வியூ பார்க்கலாம். பிரிட்ஜ் இருக்கும் சூப்பராக முன்னாடி. ட்ரெயின் அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி அப்படியே நின்றுருக்கோம். அதை போய் பார்க்கலாம். அதை போய் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த பிரிட்ஜுக்கு அப்புறம் வந்து ஒரு டனல் இருக்குங்க. ஸோ அந்த டனலுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு லாங் ஸ்ட்ரெச் இருக்கும் ட்ரெயின். அதுக்கப்புறம் நம்ம வந்து காலகுன் போய் ரீச் ஆயிடுவோம். ஸோ அங்கே வந்தாச்சு இருக்கு பாருங்கள். இதுதான் அந்த பிரிட்ஜ் நம்பர் 647. ஆனால் இங்கே வந்து லோகோமோட்டிவ் மேலே ஏறலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஜாலியாக நீங்கள் லோகோமோட்டிவ் மேலே ஏறி வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்துடுங்க. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை இங்கே. பார்த்தீங்களா, செம்ம கலர் கொடுத்து வச்சுருக்காங்க. செம்ம வைப்ரண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே போவோம். 647 பிரிட்ஜ் நம்பர். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு வியூ இருக்குங்க. எல்லா இடத்துல வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே ஆக்சுவலாக டூரிஸ்ட்க்கு ரன் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஊட்டி டாய் ட்ரெயின் மாதிரி தான் இது. இங்கே பக்கத்துலேயும் வந்து பழைய பிரிட்ஜ் இருந்திருக்கு. அந்த பழைய பிரிட்ஜு வந்து உடஞ்சிருக்கு. ஸோ பார்த்தீங்களா இந்த பழைய பிரிட்ஜு. ஸோ இந்த பழைய பிரிட்ஜு இருந்த இடம். ஸோ அதுக்கப்புறம் இது கட்டியிருக்காங்க போல். ஸோ மேபி அதை தான் வந்து இங்கே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வந்தாச்சு. அப்படியே பிரிட்ஜ் மேலே அப்படியே ஒரு வாக் போயிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து அந்த பிரிட்ஜ் மேலே தான் நடந்து போயின்னு 647 பிரிட்ஜ் நம்பர். ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுக்கலாம். இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பாருங்கள் ஆப்போசிட்டில் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்களா சூப்பரான ஒரு மீட்டர் கேஜ் ட்ராக் இது இருக்குது. எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா மீட்டர் கேஜ் ட்ராக்கு. இது பாருங்க. நம்ம முன்னாடி வரைக்கும் போவோம். நம்மளுக்கு முன்னாடி யாரும் இல்லாத வரைக்கும் போயிட்டு ஜாலியாக வைபாக பேசிட்டு வந்துடலாம். இங்கே வந்து 20 நிமிஷம் நிற்குமாங்க ட்ரெயின். ஸோ நம்ம ட்ரெயின் வந்து பின்னாடி இருக்குது பாருங்கள். ஸோ ட்ரெயின் மேலே ஏறி நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோ எடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பால் பண்ணி நம்ம வந்து மேலே ஏறி ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தாச்சு. ஸோ பிரச்சனை கிடையாது. இங்கே வியூ நாஸ்தியாக இருக்கு பார்த்தீங்களா. செம்ம வியூங்க பாருங்க. ஸோ நம்ம ட்ரெயின் வந்து இங்கேருந்து அப்படியே இப்படி கிளம்பி வரோம். கிளம்பி வந்துட்டு இப்படியே போயிட்டு அங்கே ஒரு கர்வ் எடுத்து அங்கே ஒரு டனல் இருக்கு பாருங்க. காலாகுன் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 மணிக்கு ரீச் ஆனோம். ஸோ இங்கே தான் வந்து ஸ்டேஷன் போர்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கோ ரிவர்சல் பின்னாடி அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு லோகோமோட்டிவ் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பேங்கராக வச்சுப்பாங்க. இங்கே வருது வந்து ரிவர்சல் எடுத்து இங்கே அட்டாச் பண்ணிடுவாங்க. ரீச் கைஸா காலாகுன் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு ஸோ அப்படியே இப்படி நடந்து வந்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை, அந்த பிளாட்ஃபார்ம் ஓரமாக அப்படி நடந்து வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு வியூ இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இங்கே அழகாக நம்ம உட்காந்து ஈவினிங் டைமில் வைப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மணி வந்து 1:45 ஆக போகுது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா நிறைய பேர் கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கிட்டாக்கா நம்மளுக்கு தண்ணி போகும், இந்த நதி தண்ணி போகுது. ஸோ அங்கே போயிட்டு நல்லா சில் பண்ணுறாங்க மக்கள்.
பார்த்தீங்களா. அண்ட் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு அனுமான் டெம்பிளுங்க. ஸோ அந்த அனுமான் டெம்பிள் நீங்கள் போனாக்கா இங்கே இறங்கி அப்படியே இப்படி பாஸ் பண்ணி போக வேண்டியது தான். இது பெரிய நதியானா, ஆனால் இப்போ வந்து தண்ணி வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் போயிட்டுருக்கு. அந்த இடத்துல தான் போயிட்டுருக்கு. அதை கிராஸ் பண்ணி போயிட்டீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அங்கே ஹனுமான் டெம்பிளுக்கு போயிட்டு வந்துடலாம். ஸோ இப்படி தாங்க இருக்குது காலாகுண்ட் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. லோகோமோட்டிவ் வளைச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஏன்னா கேமராலாம் எடுத்து வந்திருக்கேன். ஸோ பெரிய கேமராலாம் எடுத்து வந்திருக்கேன். ஸோ ஃபோட்டோ எல்லாம் சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. இங்கே ஒரு கேமரான்னு சொல்லிட்டு சிங்கார வேலனில் வந்து கமல் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் போட்டு நிற்பார்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது காஸ்ட்யூம் இப்போதைக்கு. ஸோ வாங்க அப்படியே கிருஷ்ணா கீழே போகணும்னு ஆசைப்பட்டான், போய் கால் நினைக்கலாம் ப்ரோ அப்படின்னா அவன் நினைப்பான். நான் வந்து ஷூ போட்டிருக்கேன் லைட்டாக அப்படியே அவன் கூட ஒரு கம்பெனி கொடுத்து போவாங்க. கைஸ் அப்படியே கீழே இறங்கி வந்தாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தோம். வந்து பார்த்தா இங்கே வாட்டர் ஃப்ளோ இருக்குது. முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம்னா கிருஷ்ணா முடிஞ்சால் அந்த பக்கம் போகலாம், முடிஞ்சால் போகலாம். இல்லைனாக்கா அது மேலே டெம்பிள் மேலே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இங்கே வந்து மக்கள் பாருங்கள் ரெடியாக டிக்காலாம் ரெடி பண்ணி எடுத்து வந்து இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பாருங்க இங்கே இந்த வீட்டிலேருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹோம்மேட்லேருந்து ரெடி பண்ணி இங்கே எடுத்து வந்து பார்பிக்யூ ரேஞ்சில் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் பையா, என்ஜாய் பையா. சோரல் நதியில் காலை நினைக்க போகிறான்னு கிருஷ்ணா, நான் இதை மாட்டிக்கிறேன். கைஸ் போயின்னு இருக்கோம். இதுதான் சோரல் நதிங்க. இங்கே காலை வச்சு அப்படியே அந்த பக்கம் ஒரு நடந்து போயிட்டா முடிஞ்சுது. ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்தாச்சு. ஆனால் சாக்ஸ் ஈரமாயிடுச்சுங்க. ஸோ கிருஷ்ணா வரான். இது நான் நிற்கிறேன். இங்கே வச்சிரு கால் ஈரம்னா பரவாயில்ல. தேங்க்யூ பையா. ரிட்டர்ன் எப்படி வர போகிறேன்னு தெரியல. சரி பார்த்துக்கலாம் வாங்க. ஷூ ஈரம் ஆகணும்னு இருக்குது, வேறு எதுவும் வழி இல்லை, போய் தான் ஆகணும். ஸோ இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஜம்ப்பு. கிருஷ்ணா பார்த்து வா. இதெல்லாம் ஈஸி தான்டா, ஈஸி ஜம்ப் தான் இது. ஸோ எது போயிடணும்னா மேலே அங்கே ஒரு கோவில் இருக்குங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஹனுமான் கோவில் இருக்குது. ஸோ அங்கே ட்ரெக் பண்ணி போகிறது தான் போயிட்டுருக்கோம். இருங்க அப்படியே கிருஷ்ணாவை கூட்டின்னு போயிடலாம். ஒரே ஜம்ப்பு, பொறுமையாக வா. பேக்கெல்லாம் மாட்டின்னு பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். அப்படி போயிடும். இப்போ என்ன தூரம் பண்ணலாம், இப்போ தான் கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இப்படியே போகலாம் வா. ஈரானா பரவாயில்ல, காலை ஒரே ஒரு ஜம்ப்பு பார்த்து இரு. அவ்வளோதான்டா, சூப்பர். மேன் வெர்சஸ் வைல்ட் மாதிரி அது தான் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்தாச்சுங்க, அதை கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இங்கே ஒரு டெம்பிள் இருக்குங்க, ஹனுமான் டெம்பிள். ஸோ அங்கே போய் பார்த்துருவோம். போயிட்டு அங்கே காலாகுண்ட் சாப்பிடுவில்லடா, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க முடியல. டிபாசிட் எடுக்கும்போது வாங்க முடியல. ஓகே வாங்க. நம்ம லோகோமோட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்து திரும்பி போக போகிறோம். எதுக்கும் போக போகிறோம்னாக்கா பாடல் பண்ணையக்கும் போக போகிறோம். சேம் ரூட் தான், நம்ம அங்கேருந்து திரும்பி வந்தது. ஸோ இங்கே வந்து ஜாலியாக ஒரு ட்ரிப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கோயில் போனது அண்ட் அங்கே ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டு எல்லாமே மஜாவாக இருந்துச்சு. ஸோ இதே ட்ரெயினில் தான் நம்மளோட ஜேர்னி இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு ட்ரெயின் வேற ஒரு ஜேர்னியில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகேவா, பாய்.